முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசிடம் கேரள அரசு விண்ணப்பித்த செய்தி நியூஸ் 18 தொலைக்காட்சி வெளியிட்ட நிலையில் கேரள அரசின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று செல்வ பெருந்தகை, அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசிடம் கேரள அரசு விண்ணப்பித்த செய்தியை நியூஸ் 18 தொலைக்காட்சி அண்மையில் செய்தியாக வெளியிட்டது. இதனையடுத்து கேரள அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என செல்வ பெருந்தகை, அன்புமணி ஆகிய தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முல்லை பெரியாற்றின் குறுக்கே புதிய அணை கட்ட கேரள அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பழைய அணையை இடிப்பதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கேரள அரசு விண்ணப்பித்திருப்பதாகவும், இந்த விண்ணப்பத்தை ஏற்று ஆய்வு செய்ய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வல்லுநர் குழுவையும் கடந்த 14ஆம் தேதி அனுப்பி வைத்தது என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். இதனை தமிழ்நாட்டுக்கு எதிரான சதித்திட்டம் என்று கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ், வல்லுநர் குழுவை அனுப்பி வைத்தது 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயல் என்றும், எனவே கேரள அரசின் விண்ணப்பத்தை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று கேரள அரசின் விண்ணப்பத்தை வரும் 28ஆம் தேதி மதிப்பீட்டு குழுவின் பரிசீலனைக்காக பட்டியலிட்டிருப்பதாக வெளியான செய்தி தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிப்பதாக இருப்பதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அணையை பலப்படுத்திய பிறகு 152 அடி வரை நீரை தேக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியதற்கு பிறகும் புதிய அணையை கட்டவும் பழைய அணையை இடிக்கவும் கேரள அரசு முயற்சிப்பது அப்பட்டமான சட்டவிரோத செயல் என்றும், முல்லை பெரியாறு அணையின் உறுதித்தன்மை உச்சநீதிமன்றம் அமைத்த வல்லுநர் குழுவால் உறுதி செய்யப்பட்ட பிறகு கேரள அரசு இத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதனையும் மீறி தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கும் செயல்களில் கேரள அரசு ஈடுபடுமேயானால் உடனடியாக அதனை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவை நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா சந்தித்து பேசினார். அப்போது முல்லை பெரியாறு பகுதியில் புதிய அணை கட்டும் முயற்சியில் கேரள அரசு ஈடுபட்டு வருவது குறித்தும், இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் குறித்தும் நீர்வளத்துறை செயலாளர் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது.